அண்மைச் செய்தி. கும்மிடிப்பூண்டி ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் சூலூர்பேட்டை தாபாவில் தமிழக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கைதானவன் வேலை பார்த்து வந்த சூலூர்பேட்டையில் உள்ள ஹரியானா, ராஜஸ்தான் தாபாவில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடித்து பாட்டி வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த 4ஆம் வகுப்பு மாணவி கொடூரமான முறையில கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்துல குற்றவாளி நேற்று சூலூர்பேட்டையில் வைத்து கைது செய்யப்பட்டான். இந்த குற்றவாளியை கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து தொடர்ந்து இரவு முழுவதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. காலை ஒரு 11:30 மணியளவில் கவரப்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து அவரை அழைத்து வந்து தற்போது ஆந்திர மாநிலம் துருவசத்திரம் பகுதியில் உள்ள ஹரியானா, ராஜஸ்தான் தாபா என்ற ஒரு தாபாவில் நேரடியாக அழைத்து வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். ஏற்கனவே ஆந்திர போலீசார் இங்கு விசாரணை மேற்கொண்ட நிலையில தமிழ்நாடு காவல்துறையினர் நேரடியாக அழைத்து வந்து விசாரணைகள் மேற்கொண்டார்கள். இந்த தாபாவில் இவன் பணியாற்றி வந்தது உறுதி செய்யப்பட்டது. அவர் சப்ளையராக பணியாற்றி வந்தது மட்டுமல்லாமல் இங்கேயே தங்கி பணியாற்றி வந்ததாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சப்ளையராக கடந்த சில மாதங்களாக இங்கு பணியாற்றி வந்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் நடைபெற்ற அன்று அணிந்திருந்த டிஷர்ட் போன்றவற்றை அவர் அணிந்திருந்தாலும் அன்று அணிந்திருந்த மற்ற ஆடைகள், உள்ளாடைகள் போன்றவற்றை கைப்பற்றும் நடவடிக்கையாகவும் மற்றும் அவனது உடைமைகள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றக்கூடிய நடவடிக்கையாக தான் அவனை நேரடியாக இங்கு அழைத்து வந்து அவன் தங்கியிருந்த அறையில் இருந்து அந்த ஆவணங்கள் மற்றும் உடைமைகளை எடுத்ததாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மீண்டும் கவரப்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்படுவதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றவாளியை கிட்டத்தட்ட 14 நாட்களுக்கு மேலாக போலீசார் தேடி வந்த நிலையில அவன் இந்த தாபாவில் தொடர்ந்து பணியாற்றி வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. 14 நாட்களாக போலீசார் பல்வேறு இடங்கள்ல போஸ்டர்கள் ஒட்டி தேடப்பட்டு வந்த நிலையிலும் பல்வேறு மாநிலம் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் இந்த ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநருக்கு வந்து உணவு அருந்தக்கூடிய இந்த தாபாவில் இவன் சப்ளையராக பணியாற்றி வந்திருக்கிறான். அப்போது கூட பொதுமக்களுக்கு இவனை பற்றிய தகவல் தெரியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இவன் சூலூர்பேட்டையில மது அருந்த செல்வதாகவும் அங்குதான் சுற்றி திரிவதாகவும் காவல்துறை தகவல் தெரிவித்த அடிப்படையில தான் அவனை நேற்று மாலை போலீசார் கைது செய்தார்கள். குறிப்பா தனிப்படை போலீசார் அவனை கண்டறிந்து அவனை கைது செய்யும் போதும் அவன் மது அறிந்திருந்து மது போதையில் இருந்ததாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. நேற்று இரவு முழுவதும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில காலை அவனை நேரடியாக இந்த தாபாவில் அழைத்து வந்து போலீசார் அவரது அறைக்கு அழைத்து சென்று அங்கிருந்த உடைமைகள் மற்றும் ஆவணங்களையும் கைப்பற்றி மீண்டும் கவரப்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இவன் அழைத்து வரப்பட்ட சம்பவத்தின் போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் சிலர், ஓட்டுநர்கள் சிலர் இவர் இங்கு பணிபுரிந்ததை பற்றியும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட குற்றவாளி இங்கு தங்கி பணியாற்றுவது பற்றி இங்கு தெரியாது என்றும் இந்த சம்பவம் குறித்து தங்களுக்கு தகவல் கிடைக்கவில்லை என்ற ஒரு தகவலையும் அவர் தெரிவித்திருந்தார்கள். தற்போது திருப்பி மீண்டும் பாதுகாப்பாக போலீசார் போலீஸ் வாகனத்தில் ஏற்றி அவனை கவரப்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியாது. இன்னும் சற்று நேரத்தில் கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் இந்த குற்றவாளி குறித்தான விரிவான விளக்கங்களை அளிக்க இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல உயரதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் தற்போது அந்த குற்றவாளி அசாம் மாநிலத்தை சேர்ந்த 30 வயது குற்றவாளி தாபாவில் இருந்து கவரப்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அந்த தாபாவில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களிடம் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் ஆந்திர போலீசார் இவனை பற்றிய தகவலை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு வடமாநில இளைஞர்கள் மற்றும் ஆந்திராவை சேர்ந்த சில இளைஞர்களும் அங்கு பணியாற்றி வருகிறார்கள். அதே போலதான் இந்த நபரும் இங்கே தங்கி பணியாற்றி மது குடித்து விட்டு தமிழக எல்லைக்குள் வந்து இந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்திருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த இளைஞரை கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரணை நடத்த இருக்கிறார்கள். தற்போது தாபாவில் உள்ள உடைமைகளையும் ஆவணங்கள் சிலவற்றையும் கைப்பற்றி போலீசார் மீண்டும் கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் அழைத்து செல்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.